Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புறோம். இந்த நாட்களில் தேவன் என்னை தியானிக்கும்படிக்கு நடத்துகிற சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the types of tears, அதாவது கண்ணீரின் விதங்கள். ஸோ அது பைபிளோடு கூட ஒப்பிட்டு நிறைய காரியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ முதலாவதாக the tears of hopeless, நம்பிக்கை அற்றவருடைய கண்ணீர். இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஹோப்லெஸ்ஸாக நமக்கு யாருமே இல்லையே கண்ணீர் வடிக்க அந்த அப்படிப்பட்ட கண்ணீரை நம்ம வடித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நம்பிக்கை கொடுக்க கூட யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணீர். நீங்கள் இந்த கண்ணீர் எங்கே நீங்கள் நிறைய பார்க்க முடியும்னு சொன்னால் நம்ம சகோதரரிடத்தில் அதை பார்க்க முடியும். சகோதரிங்கன்னா கண்ணீர் வடித்து ஏதாகிலும் காரியங்களை வெளிப்படுத்திடுவாங்கன்னா சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற துக்கத்தை கவலையை கண்ணீரினால் கூட அவங்களால என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அதனால அப்படிப்பட்ட கண்ணீர்கள் சகோதரர் மாத்திரமல்ல, சில சகோதரிகள் கூட அவங்க ஈஸியாக அழமாட்டாங்க. அவங்க கத்தர் பார்த்து அழுவாங்க. ஆனால் ஒருவேளை கத்தர் அறியாமல் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இந்த உலகத்தில் அழக்கூட நமக்கு சுதந்திரம் இல்லை. ஸோ தட் டைப் ஆஃப் ஹோப்லெஸ் டியர்ஸ் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகதலேன் மரியா கூட அப்படித்தான் ஒரு நாள் தன் சகோதரனை இழந்து அழுந்து கொண்டிருந்தாங்க. ஆறுதல் செய்ய யாருமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்தார். அப்படிதான் வசனம் அழகாக சொல்லுது. Psalms 34:18, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நொறுங்கொண்ட இதயத்துக்கு கர்த்தர் அருகில் இருக்கிறார். நொறுங்கொண்ட இருதயத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, அருகில் இருக்கிறார். அருகில்னா என்ன, ரொம்ப க்ளோஸா கர்த்தர் இருக்கிறார். அப்போ நம்ம உடைஞ்சு போயிருக்கிறோம், புரோக்கன் ஹார்ட்டடா இருக்கும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா, நம்ம அருகிலேயே இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய இருதயம் நொறுங்கொண்டு போயிருக்கிறது? யாருமே இல்லையே, என் கண்ணீரை பார்க்க யாருமே இல்லையே, என்னுடைய கவலையை கேட்க யாருமே இல்லையே. தாயும் ஆகட்டும், தகப்பனும் ஆகட்டும், நான் பிள்ளைகள் ஆகட்டும், என்னுடைய கணவராகட்டும், என்னுடைய மனைவி ஆகட்டும், யாருமே என்னுடைய சத்தத்தை, கண்ணீரின் சத்தத்தை கேட்க இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா, உங்களுடைய நொறுங்கொண்ட இருதயத்தில் அருகில் கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய நொறுங்கொண்ட இருதயத்தின் அருகில் கர்த்தர் இருக்கிறார். அவரிடத்துல உங்களுடைய கண்ணீர், கவலை, உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர் ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார், ரட்சிப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். God bless you all.